ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் என்னுடைய இனிய கோகுலாஷ்டமி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒரே பாசிட்டிவான வைபாவே இருந்ததுங்க. காலையிலேருந்து நான் ஒரு சிலதுக்கெலாம் பயந்துட்டே இருந்தேன். சஞ்சு எப்படி ட்ரெஸ் பண்ணுறது காமிக்க போகிறான், ப்ளஸ் பாதம் எப்படி நம்மளுக்கு இங்கே நல்லா வரப்போகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நினச்சி நான் ரொம்பவே பயந்துட்டே இருந்தேன். அதனால் முன்னாடி நாள் சரியாக தூக்க கூட வரல. ஆனால் பரவாயில்லைங்க, சஞ்சு சூப்பராக காமிச்சான். காலில் அந்த பொட்டெல்லாம் வைக்கிறதுக்குமே அவன் எதுவுமே பண்ணல. கை காலெல்லாம் அழகாக காமிச்சான். ப்ளஸ் அவனுக்கு மேக்கப் பண்ணி விட்டு ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் தான் நான் படைக்கவே செஞ்சேன். அது வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தான். அதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. நிஜமாலுமே கிருஷ்ணர் பகவான் அவன்கிட்ட அமைதியாக இருக்கணும்னு சொன்னாரான்ற மாதிரி எனக்கு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கால் பாதங்கள் அவ்வளோ அழகாக வந்துருச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி உள்ளே வாடான்னு கூப்பிட்டா உள்ளே வரவே இல்லை. வந்ததுக்கப்புறம் அவன் பண்ண அலப்பறம் என்ன தெரியுமாங்க? சாமி கும்பிட்றோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு அந்த பிளேட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கணும்னு பார்த்துட்டே இருந்தான். பார்த்துட்டே இருங்களேன் அவன் எதை எடுக்கிறான்னு சொல்லிட்டு. கரெக்டாக கிருஷ்ணர் வெண்ணெயை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி என்ன பண்ணால் சாமி படைச்சி முடிச்சதுக்கப்புறம் சரி உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோடா அப்படின்னா கரெக்டாக வெண்ணெய் தட்டை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருந்துட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது.